அவங்க எப்படி மாறிடுறாங்கலாம், அவங்க வியாதிப்பட்டுறாங்க. இன்றைக்கி நிறைய நோய், புது புது நோயெலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. அது எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை என்ன தான் இருக்கும்? அவங்களுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தமாக தான் இருக்கும். கடந்த நாட்களில் ஒரு நல்லா வாக்கிங் போகிறவர், எக்ஸசைஸ் பண்ணுறவர், உடம்பு அப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறவர், கொழுப்புலாம் நிறைய சாப்பிடவே மாட்டார், எண்ணெயில் பொரிச்செல்லாம் சாப்பிட மாட்டார். ஆனால் திடீர்னு அவருக்கு என்ன வந்துருச்சு? நெஞ்சு வலி வந்துருச்சு. போயிட்டு என்ன ஆன்ஜியோ பண்ண வேண்டிய சூழ்நிலை. 3 அடைப்பு இருக்குது. எங்கேருந்து வந்திருக்கும் இந்த 3 அடைப்பு? அவருக்குள்ள அநேக கேள்வி. நான் தான் எண்ணெயில் பொரிச்சது சாப்பிட மாட்டேனே, காலையில் எழுந்துச்சுன்னா என்ன செய்கிறேன்? ஒட்டுமா ஓடுறேன், நல்லா உழைக்கிறேன், கரெக்ட் டைமுக்கு தூங்குறேன், எல்லாமே இருக்குது எனக்குள்ள. ஆனால் ஏன் எனக்குள்ளே இது வந்துச்சு அப்படின்னா, அவருக்குள்ளே என்ன? வீட்டுக்குள்ளே கவலை, பொருளாதாரத்தை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, நாளைய தினத்தை குறித்த கவலை, பாரம் அவருக்குள்ளே இருந்து என்ன ஆகுது? அவருக்குள்ளே அது அந்த அழுத்தம் அவருக்குள்ளே இருந்து அது வியாதியாக என்ன செய்யுது? வெளிப்படுகிறது. அது நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளை அது என்ன செய்யுது? தாக்கத்தை ஏற்படுத்தி அது பாதிப்பை கொண்டு வருகிறது. அப்போ மன அழுத்தம் ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன கொண்டு வருது? பலவீனத்தை தான் கொண்டு வரும். அவனுக்குள்ள அது துக்கத்தை தான் கொண்டு வரும். அவன் என்ன செய்ய முடியாது? நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நீ என்ன எப்படிப்பட்ட பாரமாக இருக்கட்டும், நீ வியாதியை சுமந்துக்கிட்டு இருக்கியா? ரொம்ப வருஷமான நீ வியாதியை சுமந்துட்டே இருக்கிறியா? பரவாயில்ல, நீ என்கிட்ட வந்துரு. ரொம்ப வருஷமான கடன் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறேன்னா பரவாயில்ல, நீ என்ன இடத்துல வந்துரு. எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஆதரவும் இல்லை, எனக்கு விசாரிக்க யாருமே இல்லை, பரவாயில்ல, நீ யார்கிட்ட என்ன செய்ய? என்னட்ட வந்துரு. என்கிட்ட எந்த ஒரு திறமையுமே இல்லையே, நான் என்ன செய்கிறது? ஒன்றுமே வேண்டாம், நீ என்ன செய்யறு? என்னட்ட நீ எந்த நிலைமையில் நீ இருக்கிறியோ அந்த நிலைமையில் கொண்டு வந்து என்ன செய்வோம்? பாரத்தெல்லாம் என் சமூகத்தில் இறக்கி வச்சிரு. நான் உன்னை இது எல்லாவற்றிலிருந்து விடுவித்து உன்னை இலகுவாக்குகிறது தேவனுடைய வேலை. அதற்கு நம்ம அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கணும். இந்த மனு உலகமே என்னதில் தான் இருக்குது? ஒரு வருத்தத்துக்குள்ளே தான் என்ன செஞ்சிட்ருக்கு? ஓடிக்கிட்டு இருக்கு. யாரை பிடிச்சி வச்சு நீங்கள் கேட்டாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு கவலை அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பாருங்க, புலம்பல் 5 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? புலம்பல் 5 பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நல்லா உழைக்கிற மனுஷனுக்கு நல்லா நித்திரை வரணுமா வரக்கூடாதா? வரணும். பாருங்க, ஏன்னா அவனுக்கு ஒரு சுமை, அவனுக்கு ஒரு கவலை இருந்துக்கிட்டு என்ன செய்யுது? அவனுக்கு நித்திரை வரை விடலை. புலம்பலாக தான் சொல்லுது, நாங்கள் பாரம் சுமந்து எங்கள் கழுத்தெல்லாம் நோகுதுப்பா. நாங்கள் அன்றாட உழைக்கிறோம், எங்கள் தேவைக்காக நாங்கள் என்ன சொல்கிறோம்? அன்றாட உழைக்கிறோம். நாங்கள் உழைச்சி